பாமக பொதுக்குழுவில் இருந்த அதிமுக ஆதரவு குரல்கள். உணர்ச்சி வசப்பட்ட ராமதாஸ். என்ன நடந்தது? பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையான மோதல் 9 மாதங்களாக கடந்து உச்சம் தொட்டுள்ள நிலையில் அன்புமணி ராமதாஸ் அணி என இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது கட்சி. இந்த நிலையில் கடந்த 9/8/2025 அன்று அன்புமணி அணி மாமல்லபுரத்தில் நடத்திய பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அவருக்கு தலைவர் பதவி ஓராண்டு நீடித்திருப்பதாக அறிவித்தது. அதே வேகத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி புதுச்சேரியில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் மருத்துவர் ராமதாஸ். இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரவு தைலாபுர தோட்டத்திலிருந்து தாய் சரஸ்வதி அம்மாளின் பிறந்த நாளில் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி, சௌமியா அன்புமணி ஆகியோர் கேக் ஊட்டி கொண்டாடும் புகைப்படங்கள் வெளியானது. அத்துடன் ஐயாவிடம் ஆசி பெற்ற சின்னையா என்ற வாசகங்களை கண்கள் பணித்தன, இதையும் இனித்தது என்ற பாணியில் சமூக வலைதளத்தில் உலகவிட்டது அன்புமணி தரப்பு. உடனே சுதாகரித்துக் கொண்ட ராமதாஸ், அன்புமணி என்னிடம் ஆசியெல்லாம் பெறவில்லை, வணக்கம் என்றார், அவ்வளவுதான் என்று கூறி உருட்டல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இப்படியான சூழலில் கூடும் பொதுக்குழுவில் அன்புமணியின் செயல் தலைவர் பதவி பறிக்கப்படலாம் என்று தகவல் பரவியதால் கட்சி நிர்வாகிகளிடையே பரபரப்பு தொற்றிக்கொண்டது. பொதுக்குழு நடைபெற்ற புதுச்சேரி ஒட்டியிருக்கும் பட்டணூர் சங்கமித்ரா மாநாட்டு மைதானத்தில் 16ஆம் தேதி இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் குவிய ஆரம்பித்தனர். 15ஆம் தேதி காலை சுமார் 5000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் குவிந்ததால் திணறியது பட்டானூர் கிராமம். அதற்கு பிறகு அவரது மகள் ஸ்ரீகாந்தி மேடைக்கு அழைக்கப்பட்டு அவருக்கு அருகில் அமர வைக்கப்பட்டார். ஸ்ரீகாந்தி இருக்கையில் அமர்ந்ததும் மேடையின் வலதுபுறத்தில் கூட்டத்துடன் கூட்டமாக நின்று கொண்டிருந்த மகன் முகுந்தன் பரசுராமரை அமருமாறு அழைத்தார் ஸ்ரீகாந்தி. ஆனால் வேண்டாம் என்று மறுத்த முகுந்தன் அம்மாவின் அருகில் வந்து தோலை தட்டி கொடுத்துவிட்டு ஒதுங்கி கொண்டார். இந்த பொதுக்குழுவில் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று கூறிய ஜி.கே. மணி, பாமகவின் நிறுவனராகவும் தலைவராகவும் இனி மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தொடர்வார் என்று முதல் தீர்மானத்தை வாசித்தார். அப்போது நிர்வாகிகள் எழுப்பிய கைதட்டல்கள் சுமார் 4 நிமிடங்கள் நீடித்தது. இதனையடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக இடங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணி உருவாக்கும் அதிகாரம் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்ல கீழே அமர்ந்திருந்த அதிமுக நிர்வாகிகள் அதிமுக என்று குரல் எழுப்பினர். அதன் பிறகு ராமதாஸால் அமைக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி மீது கொடுத்த 16 புகார்களை வாசித்து தொடங்கினார் ஜி.கே. மணி. அப்போது அன்புமணி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குங்க ஐயா என்று முன்வரிசையில் அமர்ந்திருந்த நிர்வாகிகள் குரல் எழுப்ப அவர்களை அதட்டி அடக்கினார் ஜி.கே. மணி. இறுதியாக பேசிய மருத்துவர் ராமதாஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் அறிவேன், நீங்கள் விரும்பும் கூட்டணியை ஏற்படுத்துவேன் என்று கூறிய பொழுது மீண்டும் அதிமுக என்ற குரல்கள் எழுந்தன.